காலை தோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. காலையில் எழுந்த உடனே நீங்க துதித்து அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளணும். அப்பதான் அந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்ன கூட இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நீங்க பல காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்கல்ல, தேவைக்காக, அற்புதத்திற்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக, என்னென்னோ காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்க. நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு வேத வசனத்துல உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க ஆண்டவர் விரும்புகிறார். 143 சங்கீதம் 10வது வசனம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். ஜெபத்துல பாத்தீங்களா, ஆண்டவரை பார்த்து தாவீது சொல்றார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். எனக்கு பிரியமானதை செய்யக்கூடாது, மனிதர்களுக்கு பிரியமானதை செய்யக்கூடாது, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும். அதுக்கு என்னை போதியும் வழி நடத்தோன்னு ஜெபிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்மை பொறுப்படுத்து ஆண்டவருக்கு பிரியமான வழியில நடத்துவார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் வரும்போது அவரே தடுத்து போட்டு விடுவார். அப்ப சரியான பாதையில் நடத்துவார். உங்க வாழ்க்கையில இதை உங்களுடைய வாழ்க்கையில நோக்கமா கொள்ளுங்க. அடிக்கடி ஜெபிங்க, இயேசுவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். நான் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, வேதத்துல இது தேவனுக்கு பிரியம்னு நிறைய காரியம் இருக்குது. அந்த வசனத்தெல்லாம் தியானித்து அதுக்கு என்ன ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவேன். அதுல முக்கியமானது 1 தீமோத்தேயு 2:1-4 வசனத்துல எல்லா மனிதருக்காக ஜெபிங்க, ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், அது நம் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறதுன்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய வசனம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டுபிடித்து நான் இப்படி எல்லாம் நடக்கணும் ஆண்டவரே நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வேன். அதனால்தான் ஒரு அழகாய் நடத்துகிறார். அதனால இன்னைக்கு சொல்றீங்களா, இருதயத்துல கை வைத்தாள், இயேசுவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். உமக்கு பிரியமானபடி வாழணும், உமக்கு பிரியமானதை செய்யணும், உமக்கு பிரியமானபடி பேசணும், உமக்கு பிரியமில்லாத எதுவும் எனக்கு வேண்டாம், என்னை நீங்க காத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.